Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. After long time ஒரு dessert recipe தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்றேன். சீஸ் கேக்குனால எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு டெசர்ட் இல்லையா? அதுவும் இல்லாம அதுல நிறைய ஃப்ளேவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ல அதுவும் இந்த சீஸ் கேக் சிம்பிளா எப்படி ஈஸியா செய்யறன்ற மெத்தட் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சிம்பிளான டேஸ்டியான கேக் ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது எங்களுக்கு தேவைப்படுற வந்து பிஸ்கட் தான். இங்கே வந்து நான் டீ பிஸ்கட் 150 கிராம்ட வந்து 2 பேக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்கட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிஸ்கட் விருப்பமோ, எந்த பிஸ்கட் மிச்சம் டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த பிஸ்கட்டை பார்த்து நீங்கள் இந்த ரெசிபிக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் எடுத்துருக்க இந்த பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி 150ல் 2 பேக்கெட்ஸ் எடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 2 பேக்கெட்ஸையுமே வந்து நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பிஸ்கட்டை நீங்கள் வந்து பவுடர் பண்ணுறதுக்கு பிளெண்டர் சரி, அப்படி ஃபுட் ப்ராசஸர் எது சரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பிஸ்கட் வந்து மீடியம் சுகர் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரை ஆட் பண்ணி இந்த பிஸ்கட்டோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் எல்லாத்தையும் பிளெண்டர் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் மாதிரி பட்டர் எடுத்து அதை மெல்ட் பண்ணி இதோடய சேர்த்துக்கொள்கிறேன். இது ரெண்டும் நல்லா மிக்ஸாக வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த பிஸ்கட் அண்ட் பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற டைமில் உங்களோட பிஸ்கட் பவுடர் வந்து கொஞ்சம் வெட்டன்மை குறைவாக இருந்துச்சுன்னா, ஈரத்தன்மை குறைவாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எக்ஸ்ட்ரா மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க 150 கிராம் பட்டர் வந்து எனக்கு இன்றைக்கி போதுமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரெட் கம்ஸ் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஈரத்தன்மையோடு இருக்குது. நான் இன்றைக்கி இந்த சீஸ் கேக் செய்கிறதுக்கு இந்த ட்ரே தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரேயில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் அண்ட் பட்டரை வந்து நல்லாவே பேஸுக்கு செட் பண்ணி கொள்கிறேன். இதை நல்லா ஈவனாக எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி இந்த ஃப்ளட்டான ஒரு கப்பையோ இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பவுலையோ வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா சைடுமே நல்லா ஈக்குவலாக வர மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சீஸ் ஃபில்லிங் செய்யும் வரக்காட்டி இந்த ட்ரே அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். அது அப்படியே கூலாகிற டைமில் நம்ம சீஸ் ஃபில்லிங்கையும் பார்த்துருவோம். சீஸ் ஃபில்லிங் வந்து இன்றைக்கி வந்து நான் பிளெண்டரில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 கப்ஸ் மில்க் பவுடரையும் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் சவர் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு யோகர்ட் மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அதுலேயும் பார்த்துக்கோங்க. யோகர்ட்டையும் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா பவுடர் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸாக கூட சேர்த்துக்கோங்க. சீஸ் கேக்குக்கு வந்து சீஸ் இல்லாமல் இந்த ரெசிபி செய்ய முடியாது இல்லையா? பட் இன்றைக்கி வந்து நான் க்ரீம் சீஸ் எதுவுமே இந்த ரெசிபிக்கு எட் பண்ணலை. எல்லா சூப்பர் மார்க்கெட் க்ரோசரி இதில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த சீஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம ப்ரெட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி சீஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்ஸில் கூட கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த முக்கோண ஷேப்பில் வரக்கூடிய சீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது நீங்கள் சிங்கிளாக கூட வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி பீஸில் ஒரு 6 பீசஸ் மட்டும்தான் நான் இந்த ரெசிபியோடு சேர்த்துக்கொள்கிறேன். அதுலேயே இந்த சீஸில் வந்து லைட்டாக உப்புத்தன்மை இருக்க மாதிரி சீஸாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சீஸ் ஃபில்லிங் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீஸ் ஃபில்லிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரக்காட்டி நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துருவோம். எந்த ஒரு சின்ன சின்ன பீசஸும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக பிளெண்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சீஸ் ஃபில்லிங் ரெடி ஆகியாச்சு. நான் இப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்த ட்ரே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ட்ரேக்கு மேலால் நம்ம சீஸ் ஃபில்லிங்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். நீங்கள் இந்த சீஸ் ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு முன்னாடி முதலாவது உங்கள் அவனை வந்து நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க. 180°ல வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய அவன் வந்து நல்லா ஹீட் ஆகியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். சீஸ் பேக் பண்ணுற டைம் வந்து உங்கள் அவனை பொறுத்தும் டிஷ்ஷை பொறுத்தும் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும்.
ஸோ டைமிங்கை பார்க்க நீங்கள் டெக்ஸ்சரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பேக்கிங் டைமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கேக் ட்ரேயில் இந்த சைட்ஸ் அப்படியே வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் பார்த்து நீங்கள் கேக் ட்ரேயை வந்து அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரேயை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லம்ன மாதிரி கொஞ்சம் மிடில் பார்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் இந்த சைட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு டர்ன் ஆகி வர டைமில் இமீடியட்டாக அந்த பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம சீஸ் ட்ரே வந்து கம்ப்ளீட்டாக கூலாக வரக்காட்டி நான் அப்படியே ஒரு 2 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கு டாப்பிங்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் மேங்கோ தான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக டைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 tablespoon மாதிரி லெமன் ஜூஸும் அதோடய சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயும் சீஸ் கேக்கு மேலால் இருக்கக்கூடிய டாப்பிங் வந்து கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையோடு இருந்தால் தான் அதில் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த மேங்கோக்கு வந்து ஒரு 2 tablespoon மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து கம்ப்ளீட்டாகவே கூலாகியாச்சு. இந்த டைமில் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மேங்கோ பீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதையுமே வந்து எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிவி சேர்க்கலாம், அதே மாதிரி ஆரஞ்சு சேர்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் சேர்த்தாலும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் அந்த சவர் டேஸ்ட்டில் இருக்க மாதிரி சேர்த்திங்கன்னா வந்து இனிமேல் சீஸ் கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டாக அதுக்கு டாப்பிங்காக சேர்க்க போகிறது வந்து நான் ஜெல்லி தான் சேர்க்க போகிறேன். இங்கே வந்து 50 grams ஜெல்லி மேங்கோ ஜெல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மைக்காக வேண்டி ஒரு 1 tablespoon மாதிரி சுகரையும் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 1 cup அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாப் லேயர் வந்து மிச்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருந்தால் போதுன்றதுனால தான் நான் 50 grams அந்த ஜெல்லி பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜெல்லி பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 grams பேக்கெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி 100 grams பேக்கெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 cups ஹாட் வாட்டர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல்லி வந்து கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு பின்னாடி நம்ம அந்த சீஸ் கேக் டாப்பிங்காக வந்து நம்ம அந்த ஜெல்லியை வந்து மேலால் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஜெல்லியையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ட்ரேயை அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் ஒரு 2 hours சரி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்த நீங்கள் சீஸ் கேக்கே வந்து சர்வ் பண்ணணும். ஆஃப்டர் 2 hours பிறகு தான் நீங்கள் இந்த ட்ரேயை பார்க்குறீங்க. ஜெல்லி எல்லாமே நல்லா செட் ஆகியாச்சு. அதே மாதிரி ட்ரேயும் வந்து நல்லா கூலாகி இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நான் செஞ்ச சீஸ் கேக் எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டிடுறேன். இந்த மேங்கோ பீசஸோடு சேர்த்து இந்த ஜெல்லியும் மிக்ஸ் பண்ணி வர டைமில் அந்த சீஸ் பேஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது நீங்கள் எந்த ஸ்பெஷல் டே கூட சூப்பராக பயமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு டெசர்ட்டும் தான். நல்லா பார்க்கறதுக்கு அழகாகவும் நல்ல பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டான டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ரெசிபீஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வீட்டிலே செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம கையாலே செஞ்சு நம்ம வீட்டாக்களுக்கு சர்வ் பண்ணுற வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்களும் ஃபீல் பண்ணணுமா இருந்தால் கட்டாயமாக இந்த மாதிரி டெசர்ட்கள் செஞ்சு உங்கள் வீட்டாக்களுக்கும் கொடுங்க. See you soon with another vlog. Thank you.